Greetings everyone. Thank you for joining for today's session of newspaper analysis. So these are the four important articles we are going to see in today's discussion. The first article is about caste census. அதாவது ரீசெண்டாக இல்லை ரொம்ப நாளாகவே கேஷ் சென்சஸ் எடுக்கிறத பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ அதை பற்றி இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஆர்டிக்கல். இந்தியா வந்துட்டு அந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து முன்னாடி போட்டிருந்தோம், அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம், அதனோட இன்சைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஃபோக்கஸ் ஆன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. இந்தியா வந்து மோஸ்ட்லி வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நிறைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கலில் ஸ்பெசிஃபிக்காக நைஜீரியா கூட நம்ம இந்தியா என்ன மாதிரி ரிலேஷன்ஸ் வச்சுருக்கோம், அதனோட இம்பேக்ட்ஸ், சேலஞ்சஸ் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டேக்கிளிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி பற்றி நம்ம பாக்ஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் கேஷ் சென்சஸ். ஸோ கேஷ் சென்சஸ் இப்போ ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த கேஷ் சென்சஸ் எடுக்கிறத பற்றி வந்து நம்ம நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ பர்டிகுலராக இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு கேஷ் சென்சஸ் கூடாது, அது வந்து நெகட்டிவ் அப்படின்ற ஆஸ்பெக்ட் பற்றி தான் ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஷ் சென்சஸ் அதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நம்ம கண்ட்ரியில் எப்படி இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன ப்ரொப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் தான் நாம் வந்து ப்ரொப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும். அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரிசர்வேஷன் அண்ட் எஜுகேஷனல் அதில் ரிசர்வேஷன் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கேஸ்ட் சென்சஸ் கண்டிப்பாக எசென்ஷியல் அப்படின்னு சப்போர்ட்டர் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ்ட் சென்சஸை வேணா அப்படின்னு சொல்கிறவங்க, அப்போசிங்கான வியூஸ் சொல்கிறவங்க, இது வந்து ஒரு ரிக்ரெசிவான திங். இது வந்து எப்பயுமே நம்ம ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி கேஸ்ட் சென்சஸ் கொண்டு வந்தால் அது இன்னும் சொசைட்டியில் டிவிஷன்ஸ் தான் வந்து இன்னும் டிவைட் பண்ணும், சோஷியல் ஜஸ்டிஸை வந்து எப்பயுமே செக்யூர் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிங்கான வியூஸ் சொல்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனோட ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1871 தான் பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணிட்டு இருக்கப்ப ஃபஸ்ட்டு கேஸ்ட் சென்சஸ் நடத்தினாங்க. அது வந்து முக்கியமாக ஒரு 4 ப்ராவின்ஸில் தான் நடத்தினாங்க. நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸ், பெங்கால் பிரசிடென்சி, அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த 4 இடத்துல மட்டும்தான் கேஸ்ட் சென்சஸ் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. பட் இந்த 4 இடத்துல பண்ணியுமே அந்த கேஸ்ட் சென்சஸ் வந்து இன்அக்யூரேட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? ஸோ கேஸ்ட் சிஸ்டம் இந்தியாவில் வந்துட்டு எப்பயுமே காம்ப்ளெக்ஸாக தான் இருந்திருக்கு. நமக்கே தெரியும், நிறைய ஒரு கேஸ்ட் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே வந்து நிறைய சப்காஸ்ட் இருக்குது. அதனால வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அப்போ பிரிட்டிஷ் இந்தியா டைமில் எடுத்த கேஸ்ட் சென்சஸ் வந்துட்டு ரொம்ப இன்அக்யூரேட்டாக இருந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் 2011 நம்ம சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் நடத்தினோம். அந்த கேஸ்ட் சென்சஸும் வந்துட்டு பப்ளிஷே பண்ணலை, ஏன்னா அதுலேயே நிறையா வந்து கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, நிறைய இன்அக்யூரசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாம் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணல. அதுக்கப்புறமா ரீசெண்டாக நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் பீகாரில் வந்து கேஸ்ட் சென்சஸ் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் நிறையா கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, கேஸ்ட் சென்சஸை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து அது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு. ஆனால் அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனையே ஒரு கிரிட்டிக்காக வந்து சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் நமக்கு தெரியும் மோர் தென் பில்லியன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.4 பில்லியன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி இருக்குது, சப்காஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்மால் கேஸ்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 10,000 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ இவ்வளோ லேக் பீப்புளில் ஆல்ரெடி 46.7 லேக் கேஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுபடி நம்ம பாப்புலேஷனில் எவ்வளோ ஷேர் இருக்கமோ, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்னென்னா, பாப்புலேஷனில் அந்த கம்யூனிட்டி என்ன ஷேர் இருக்கோ அதைப்படி நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறது தான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி இருக்க பாப்புலேஷனில் ஆக்சுவலாக இது 1.4 பில்லியன் கிடையாது, இதை விட ஜாஸ்தி. 1.4 பில்லியன்லேயே பார்த்தோம்னா இவ்வளோ டைப் ஆஃப் கேஸ்ட் இருக்கப்ப ஒரு ஸ்மாலர் கம்யூனிட்டிக்கு ஒரு ரிசர்வேஷன் கூட நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்றதான் வந்து ஒரு கிரிட்டிக்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோஷியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கேஸ்ட் சென்சஸ் நாம் வந்து கொண்டு வரதுனால இன்னும் அது டிவிஷனை டீப்பன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்டை வச்சு நம்ம நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது, அது நமக்கு தெரியும். கேஸ்ட்டையே வந்து அவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி கேஸ்ட் சென்சஸ் நம்ம எடுக்கிறதா அது இன்னும் டிவிஷன்ஸை டீப்பன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரோ ஃபோக்கஸ் அப்படின்ற கான்டெக்ட்ல பார்த்தா, இப்போ கேஸ்ட் வச்சு நம்ம அதுக்கு ஓவர் எம்ஃபசிஸ் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, எஜுகேஷனில், ஹெல்த் கேரில், எம்ப்ளாய்மெண்ட்டில் நாம் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை கண்டிப்பாக டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் சோஷியோ எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூயிடிட்டி அண்ட் மிஸ்கால்குலேஷன், மிஸ்ரிப்போர்ட்டிங். அதாவது
சர்டைன் பீப்பிள்ஸ் ஹையர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால நமக்கு நிறைய சொசைட்டியில் ப்ரெஸ்டீஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்வர்ட் கேஸ்ட் மொபிலிட்டி அப்படின்ற வகையில் அவங்க அப்வர்ட் கேஸ்ட்டாக அவங்க சொல்லிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட்டாக கூட நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ரிசர்வேஷன் நடக்குதுல்ல, இப்போ ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நிறைய பேர் வந்து டவுன்வர்ட் மொபிலிட்டில பண்ணுவாங்க. ஓபிசி கேஸ்டா இருந்தாலுமே அவங்க எஸ்சி இல்ல எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு டவுன்வர்ட் கேஸ்டா சொல்லி அவங்க அப்படி மிஸ்ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். அது ஒரு சேலஞ்ச். தென் கன்ஃபியூஷன் ஓவர் சிமிலர் கேஸ்ட் நேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தங்கா அப்படின்னு ஒரு கேஸ்ட் நேம் இருக்கு, தனுக் அப்படின்னு ஒரு கேஸ்ட் நேம் இருக்கு. ஆனா இது ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன்ல சிமிலரா தான் இருக்கு. ஆனா தங்கா அப்படிங்கிறது எஸ்டி கம்யூனிட்டி அண்ட் தனுக் அப்படிங்கிறது எஸ்சி கம்யூனிட்டி. இது ஒரு சிமிலர் நேமா இருக்கிறதுனால நம்மளே கன்ஃபியூஷன் ஆகி இதையும் நம்ம மிஸ் ரிப்போர்ட்டிங் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு சேலஞ்சா இருக்கு. என்யூமரேட்டர் பயாஸ் நடக்கலாம் அண்ட் சப்ஜெக்டிவ் ரிப்போர்ட்டிங் நடக்கலாம். இப்போ சப்ஜெக்டிவ் ரிப்போர்ட்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்ட்டை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம சென்சஸ் எடுத்துட்டு நம்ம போயிடுவோம். இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா ஒரு ரொம்ப மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அவங்க இப்போ ரிப்போர்ட் பண்ணுறவங்க எலிமினேட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு நமக்கான சேலஞ்சஸாக இருக்கு. பர்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்சிஸ்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பீகார் கேஸ்ட் சர்வேல கூட இந்த மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ், அனாமலிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு சேலஞ்சா இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல இதுல வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ்லயும் நமக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ்ல என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கேஷ் சென்சஸ் நம்ம எடுக்கிறதுக்கே நிறைய ஃபினான்ஷியல் காஸ்ட், லாஜிஸ்டிக்கல் காஸ்ட் நிறைய தேவைப்படும். இதை வந்து நம்ம டெவலப்மெண்டல் ப்ரியாரிட்டிஸ் இதை வந்து நம்ம டெவலப்மெண்டல் திங்ஸ்க்காக இதே ஃபினான்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சா இருக்கு. இப்போ இதுக்கு வந்து வே ஃபார்வர்ட் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரியாரிட்டைஸ் சோஷியோ எக்கனாமிக் டேட்டா. இப்போ கேஸ்ட் சென்சஸ் கேஸ்ட் பேஸ் பண்ணியே எடுக்காம, இப்போ நம்ம சோஷியோ எக்கனாமிக் டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணி, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கலா, எஜுகேஷனலா, ஹெல்த் கேர் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாத்தையும் இண்டிகேட்டர்ஸா யூஸ் பண்ணி, அதில் நம்ம சென்சஸ் எடுத்தா, அதை வச்சு நம்ம பாலிசி மேக் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சொல்யூஷனா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தன் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ரிசர்வேஷன் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அதையே நம்ம வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். புதுசா நம்ம வந்து சென்சஸ் எடுத்து புதுசா அதை பேஸ் பண்ணி பாலிசி கொண்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபோஸ்டர் சோஷியல் கொஹெஷன். சோஷியல் கொஹெஷன் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம யூனிட்டியை ப்ரொமோட் பண்ணணும். இப்போ கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுனால நமக்குள்ள இருக்க டிவிஷன் தான் அதிகமாகும். அதுக்கு பதிலாக நம்ம யூனிட்டியை ப்ரொமோட் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி பாலிசிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் பேஸ்டு கவர்னன்ஸ். லைக் நம்ம என்னதான் கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாலும் அதில் நிறையா இந்த மாதிரி அனாமலிஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் இல்லையா, சேலஞ்சஸ் அது மாதிரி தான் வருது. அது மாதிரி இல்லாமல் எவிடன்ஸ் பேஸ்டாக வந்து நம்ம ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணி அது பேஸ் பண்ணி பாலிசிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கலில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ்ட் சென்சஸ் வந்துட்டு சோஷியல் ஃப்ராக்மெண்டேஷனை தான் எக்ஸார்பரேட் பண்ணும். அது வந்து சோஷியல் ஜஸ்டிஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது கண்டிப்பாக அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான டாபிக் தான். ப்ரீவியஸா இந்தியா வந்துட்டு 2022ல ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனப்ப விண்ட்ஃபால் டாக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் மேல. லைக் டீசல், பெட்ரோல் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேல. அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் விண்ட்ஃபால் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஜியோபொலிட்டிக்கல் கிரைசிஸ், இப்போ நம்ம கேஸ்ல பார்த்தா ரஷ்யா யுக்ரைன் வார்னால எக்ஸ்ட்ராடினரியா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவாக ஒரு டேக்ஸ் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து விண்ட்ஃபால் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட பர்பஸ் என்னன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார்னால வந்துட்டு நிறையா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டதுனால மற்ற இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது க்ரூட் ஆயில் அண்ட் ஸ்டப்ஸை. ஸோ இந்தியா வந்துட்டு இந்தியா கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்தியா வந்துட்டு லோ காஸ்ட்டுக்கு க்ரூட் ஆயிலை வந்து நம்ம வாங்கி இங்கே நம்ம ரிஃபைனரிஸில் ரிஃபைன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அண்ட் அதை நம்ம ரஷ்யா கிட்ட லோ காஸ்ட்டுக்கு வாங்கி நம்ம இங்கே ரிஃபைன் பண்ணிட்டு ஹை காஸ்ட்டுக்கு தான் செல் பண்ணுறோம். அண்ட் ஈவன் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கும் அதே தான். ஸோ அதனால ரிஃபைனரிஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். ஆனால் எண்ட் கஸ்டமருக்கு கம்மியாக அதே ஏற்கனவே இருக்கிற அதே லெவலான காஸ்ட் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக
இந்த வின்ஃபால் டேக்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த டேக்ஸ் மூலியமா சோஷியல் வெல்ஃபேருக்கு பண்ணலாம் அண்ட் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ட்ரேட் டெஃபிசிட்டையும் நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதனோட பர்ப்பஸா சொல்றாங்க. பட் இதுக்கு நெறைய கிரிட்டிக்ஸும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ மா இது மாதிரி நம்ம டேக்ஸ் போட்டா மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்தர் இன்வெஸ்ட்மென்ட் மேக் பண்றதுக்கு அது அது ஒரு டிஸ்கரேஜ்மென்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னும் சொல்றாங்க. தென் இது வந்து ஃபேர் கிடையாது. லைக் ட்ரேட்ல இந்த மாரி ஒரு கெயின் வருது. சோஷியோ பொலிட்டிக்கல், ஜியோ பொலிட்டிக்கல் ஈவென்ட்னால ஒரு கெயின் வருது அப்படின்னா, அது மேல டாக்ஸ் போட்டா தட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீசன்ஸ் ஃபார் வித்ட்ராவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குளோபல் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இப்ப இருக்க 2022ல வந்துட்டு இந்த டாக்ஸ் போட்டாங்க. பட் இப்ப வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு அப்படின்றதுனால ஒரு ரீசனா சொல்லி இந்த டாக்ஸ் ரிமூவ் பண்றாங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்டையும் ஒரு ரீசனா வச்சு இந்த டாக்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ரெவென்யூ டிக்ளைன் ஆகிறதையும் ஒரு ரீசனா வச்சு இந்த டாக்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ இம்பாக்ட் இந்த ஆக்டை வந்து வித்ட்ரா பண்ணதுனால என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஓஎன்ஜிசி அண்ட் ரிலையன்ஸ் அந்த மாதிரி எனர்ஜி செக்டர்ஸ், ரிஃபைனரிஸ் அவங்க எல்லாத்துக்கும் டாக்ஸ் பர்டன் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. தென் அவங்க வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். லைக் குளோபல் ஆயில் மார்க்கெட்டும் இப்போ ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் ஆன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. இந்த ஆர்டிகல்ல நம்மளோட இந்தியாவோட ரிலேஷன்ஸ் வித் நைஜீரியா அதை தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்க்க போறோம். இந்த ஆர்டிகல் ஏன் இப்போ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா நம்ம பிஎம் வந்துட்டு நைஜீரியாவை விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஆர்டிகல்ல பார்க்குறோம். பேசிக்காவே ஆஃப்ரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு எனர்ஜி ரிச் அண்ட் ரிசோர்ஸ் ரிச் ரீஜன். லைக் கிரிட்டிக்கல் மினரல்ஸா இருக்கட்டும், ஹியூமன் ரிசோர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் ரிச் ரீஜனா தான் இருக்கு. இப்போ வெஸ்ட் ஆஃப்ரிக்காலேயே நைஜீரியா வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமி அண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. பேசிக்காவே வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வேஸ் இன்வால்வ் வித் சம் சிவில் வார்ஸ் அண்ட் மிலிட்டரி கூர்ஸ். இதெல்லாம் தான் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நடந்துட்டு இருக்கும். பட் நைஜீரியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு டெமோக்ரஸியா இருக்கு. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. நைஜீரியாவில் கிரிட்டிக்கலான ஆயில் அண்ட் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால நைஜீரியாவோட நம்ம டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட். Let us see about strategic importance of Nigeria. In the context of bilateral cooperation, அதுலயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் பார்த்தோம்னா, லைக் இந்த கவுண்டர் டெரரிசம் அண்ட் ஆன்டி பைரசி இந்த கான்டெக்ட்ல நம்ம வந்து கொலாபரேட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி வெஸ்ட் ஆஃப்ரிக்காலே வந்து ஸ்டேபிளான டெமோக்ரஸியாக இருக்கிறது அப்படின்னா நைஜீரியா தான். பட் நைஜீரியாவுக்கும் ஒரு த்ரெட் இருக்குது. லைக் போகோ ஹராம் அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு நைஜீரியாவுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது. அதனால டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் கொலாபரேஷன் வச்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்தியா வந்துட்டு டிஃபென்ஸ்க்காக வெப்பன்ஸை வந்து நைஜீரியாவுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ். தென் எக்கனாமிக் டைஸ். லைக் நைஜீரியாவில் பார்த்தோம்னா மோஸ்ட்லி டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் நைஜீரியாவில் மோர் தென் 200 கம்பெனிஸ் வந்து இந்தியன் கம்பெனிஸாக தான் இருக்குது. அண்ட் இட் ஹாஸ் அ பிக் இந்தியன் டயஸ்போரா. அண்ட் இந்த டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா மோர் தென் 100 மில்லியன் லோன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபார் டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சைனாவும் இதே மாதிரி நிறைய லோன்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பட் இந்தியா வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்ற மாடலில் தான் நம்ம லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் சைடடாக பெனிஃபிட் ஆகுற மாதிரி, சைனா மட்டும் பெனிஃபிட் ஆகுற மாதிரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், டெப்ட் ட்ராப் பாலிசி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒன் சைடடாக இல்லாமல் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் பார்ட்னராக தான் இந்தியா இருக்குது. அதனாலையும் வந்துட்டு இந்தியா இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டு நைஜீரியா. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஸோ சைனாவும் வந்துட்டு நைஜீரியாவில் இன்வெஸ்ட் பண்ண கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நாமளும் வந்து நைஜீரியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா அங்கே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைனாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச்சஸ் வந்து ரோட்ஸு, போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே அவங்க நிறையா வந்து ஃபண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னாலஜிலையும் மைனிங் செக்டார்லையும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலியமாக அவங்க ஆல்ரெடி அங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்னும் ஸ்கில் பில்டிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் நைஜீரியாவுக்கு டெவலப்மெண்ட்க்கு என்ன நீட்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்க சேலஞ்சஸ் அண்ட் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டாக வந்துட்டு நம்ம ஷிஃப்டிங் ஆயில் இம்போர்ட்ஸ்னால பைலேட்ரல் ட்ரேட் நமக்கும் இந்தியாவுக்கும் நைஜீரியாவுக்கும் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது.
அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டீஸில் பார்த்தா எஜுகேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்னாலையும் கல்ச்சரல் டைஸ்னாலையும் லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் டயஸ்போரா வந்து இஸ் அ வெரி பிக் கம்யூனிட்டி இன் நைஜீரியா. அது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் கொலாபரேஷன் இன் மல்டிலேட்ரல் ஃபாரம்ஸ் வந்து ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு இந்தியாவோட எஃபோர்ட்ஸும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மல்டிலேட்ரல் ஃபாரம்ஸில் கொலாபரேஷன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. So next article is about tackling plastic pollution, which is about the Global Plastics Treaty. Global Plastics Treaty பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய ஆர்டிகல்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இதனோட ஜிஸ்ட் பார்த்தோம்னா 2022 யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோட்டோகால் வந்துட்டு குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி வந்து கண்டிப்பாக வேணும், பிளாஸ்டிக் எலிமினேட் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணுறாங்க. தென் இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன்ஸ் கமிட்டியில் ஒரு நமக்கு 5 மீட்டிங்ஸ் நடந்திருக்கு இந்த ட்ரீட்டி கொண்டு வரதுக்காக, விச் இஸ் பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லி ஃபேஸ் அவுட் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதனோட 5th மீட்டிங் வந்து ரீசெண்டாக புசான் சவுத் கொரியாவில் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபைனலி ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த மீட்டிங் நடந்திருக்கு, 5th INC மீட்டிங். அந்த மீட்டிங்லையும் நமக்கு ஒரு கன்க்ளூஷனே கிடைக்கல. அது ஏன் அப்படின்னு ரீசன்ஸ் பார்த்தோம்னா குளோபல் டிவைட் ஜஸ்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் தான். இப்போ டெவலப்டு நேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக்கை ஃபேஸ் அவுட் பண்ணி எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன சொல்றாங்கன்னா அது அந்த மாதிரி பண்ணால் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக பாதிக்கப்படும், ட்ரேட் பாதிக்கப்படும். அது ஃபுல்லி ஃபேஸ் அவுட் பண்ணுறது கண்டிப்பாக ஃபீஸிபிள் அவங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால பண்ண முடியாது. ஸோ அதனால ரெடியூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், ரீசைக்ளிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டெவலப்பிங் நேஷன். ஸோ இந்த டிஃபரன்சஸ்னால நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து 5th மீட்டிங்கில் கிடைக்கல. எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட் என்ன அப்படின்னா இது எக்கனாமிக்கல் பர்டன் என்னவா இருக்கும் அப்படின்னா கிளீனப் பண்ணுறதுக்கு காஸ்ட், பயோடைவர்சிட்டி லாஸ், மெரைன் ரிசோர்ஸ் டிப்ளீஷன், இது எல்லாமே வந்து எக்கனாமிக்கலாக பர்டனாக இருக்கும். அண்ட் ஹெல்த் இம்பாக்ட்னா பார்த்தோம்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இப்பெல்லாம் நம்ம ஃபுட் செயினில் வந்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ஹெல்த் இம்பாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பொசிஷனும் சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிளாஸ்டிக் வந்துட்டு இன்னுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு க்ரூஷியலான எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனோட ப்ரொடக்ஷனை வந்து லிமிட் பண்ணாலோ இல்லை ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தாலோ கண்டிப்பாக வந்து க்ரோத்துக்கு ஒரு இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கண்டிப்பாக ஃபேஸ் அவுட் பண்ணுறது ஒரு ஃபீஸிபிளான சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா அட்வொகேட் பண்ணுறாங்க. அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கண்டெக்ஸ்ல பார்த்தா இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டில் 1/3 ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை மட்டும் தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இந்தியா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஹெல்த் ரிஸ்க்ல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபுட் அண்ட் வாட்டர்லாம் ஆல்ரெடி பிளாஸ்டிக் வந்து கண்டாமினேட் ஆயிருக்கு. ஸோ இட் போசஸ் அ பிக்கர் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பேலன்ஸ்டு ட்ரான்சிஷன். லைக் ஃபுல்லி ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கும் வந்து சில கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரெடியூஸ் ரீயூஸ்க்கும் வந்து சில கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பேலன்ஸ்டாக வந்துட்டு ப்ரொடக்ஷனையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் ரெடியூஸ் ரீசைக்கிள் அதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ட்ரான்சிஷன் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். தென் பாலிசி இன்னோவேஷன்ஸ் லைக் சர்க்குலர் எக்கானமி மாடல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். சர்க்குலர் எக்கானமி மாடல்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அதுதான் சொல்லுவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் குளோபல் லீடர்ஷிப்பில் வந்துட்டு இப்போ இந்தியா நம்ம எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்ம ஃபுல்லி ஃபேஸ் அவுட் பண்ணுறது வந்து ஃபீஸிபிள் கிடையாது அப்படின்னு அட்வொகேட் பண்ணுறதை விட எக்கலாஜிக்கல் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு ஃபுல்லி ஃபேஸ் அவுட் பண்ணுறதையும் நம்ம அட்வொகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. And that's it about today's newspaper analysis. Thank you for joining.